நினைவிலே கரைகிறேன். காற்று நீயாக வீச என் தேகம் பூச எதை நான் பேச கண் கட்டுதே கவிதை பேசி கை தட்டுதே. அப்புறம் என்ன ஜி, ஜானு பேசிட்டாளா? எங்க ஜி, நேற்று ராத்திரி கொஞ்சம் சமாதானப்படுத்தினேன். சமாதானம் ஆன மாதிரி தான் தெரிஞ்சா. ஆனால் இன்ன வரைக்கும் பேசல. மார்னிங் போய் அவள்கிட்ட பேசியிருந்துருக்கலாம்ல ஜி. அப்படிதான் ஜி நானும் நினச்சி தூங்கினேன். ஆனால் காலைல 5 மணிக்கெலாம் எனக்கு ஃபோன் வந்துருச்சு. நான் கூட சொன்னேன்ல, ஒருத்தவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, எப்போ வேணாலும் குழந்தை பிறக்கலாம். எப்போ ஜி சொன்னீங்க? அட, அவங்க கூட லவ் மேரேஜ்னு சொன்னேனே. அப்புறம் அவங்க 2 பேர் வீட்லையுமே ஏற்றுக்கல. அவங்கள ஹஸ்பண்ட் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்காங்கன்னு சொன்னேனே. ஆமாம் ஆமாம். அவங்களுக்கு 5 மணி போல் திடீர்னு பெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நான் போக வேண்டிய சுச்சுவேஷன். 5 மணிக்கெலாம் கிளம்பிட்டேன். ஓ, இப்போ எப்படி இருக்காங்க? குழந்தைய அம்மா 2 பேருமே சேஃபா? என்ன குழந்தை? அதெல்லாம் 2 பேருமே சேஃப் தான். ஆண் குழந்தை. அது மட்டும் இல்லாமல் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் பெற்றவங்களுக்கு பார்க்கணுன்னு தோணுது போல். ஏன் ஜி? அந்த அக்காவோட அப்பா அம்மாலாம் வந்திருந்தாங்க. ஓ, அப்போ அவரோட அப்பா அம்மாலாம் வரலையா? அவங்களாம் வரல ஜி. மேபி நியூஸ் தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சோன்னே வரலாம், வாய்ப்பு இருக்கு. தான் ஆடாட்டாலும் தான் தசை ஆடும்னு சொல்லுவாங்கல்ல. ஆமாம். அந்த 10 மாதம் அவங்கள ஏற்றுக்காதவங்க பேரப்பிள்ளை பிறந்தோனையுமே ஏற்றுக்கிறாங்களே. எப்படியோ ஜி ஏற்றுக்கிட்டாங்கல்ல, அது வரைக்கும் போதும். ரொம்ப சந்தோஷம்தான். ஆமாம். ஆனால் நான் வீட்டுக்கு வந்ததுலேருந்து பார்க்குறேன், ஜானு ஆளே காணும் ஜி. வீட்டில் தானே ஜி இருப்பா? வீட்டில் தான் இருக்கா. ஆனால் எங்கே இருக்கானே தெரில. என் கண்ணுக்கு படவே மாட்றா. அப்படியா? நீங்க பாத்தீங்களா ஜானுவை? பார்த்தேனே. ஈவினிங் ஏதோ ஜூஸ் போட்டிருந்தாங்க போல, அவ தான் எடுத்துட்டு வந்து தந்தா. உங்களுக்கா? ஆமா ஜி. பாருங்களேன், ஜூஸ் போட்டது அங்க இருந்து எனக்கே வரல, அதுக்குள்ள உங்களுக்கு வந்துருச்சா? இல்லை ஜி, அப்பதான் வீட்டுக்கு வந்தேனா, ஜானு ஹாலில் இருந்தா, ஏதோ கையில் வச்சிருந்தா. என்னன்னு கேட்டேன், ஜூஸ் வேணுமான்னு கேட்டா. கொடுக்குறான்னு தான் கொடுப்பான்னு கொடுத்துட்டா. ஹால்லலாம் இருந்திருக்கா? என் கண்ணுக்கு எப்படி படாம போனா? அவளுக்கு என்னை பார்க்க பயம் ஜி. அது சரி. இல்லைன்னா ஈவினிங்ல இருந்து என் கண்ணில் படாம ஏன் இருக்கணும்? நான் மறுபடியும் ஏதாவது திட்டி விட்டுருவேணும்னு பயப்படுறேன்னு நினைக்கிறேன். ஆமாம்மா, ரொம்ப பயம்தான். ஏன் ஜி சிரிக்கிறீங்க? உண்மைதானே சொல்றேன். இல்லைன்னா நான் வந்த டயத்துக்கு ஹால்ல தான் யாரு கூடயாவது உட்காந்து கடலை போட்டுட்டு இருப்பா. கடலையா? அட பாவி. அதனாலதான் சொல்றேன், அவ என்னை பார்த்து பயந்துட்டா. ஒரு நாள் திட்டினதுக்கே பயந்துட்டா. அப்படி பார்த்தா எங்க ஹாஸ்பிட்டல் நர்ஸ் எல்லாம் நான் அடிக்கடி திட்டுவேன். எனக்கு கோவம்லாம் செம்மையா வரும் ஜி. பாவம் தெரியுமா, அவங்களாம் என்கிட்ட எவ்வளவு திட்டு வாங்கியிருக்காங்க. ஆனா அதுல இருந்து 1% கூட ஜான் வாங்கினது இல்ல. அன்னைக்குதான் ஏதோ ஒரு கோவத்துல அப்படி இப்படி பேசிட்டேன். அதுக்கே என் முன்னாடி வராம இப்படி பயந்துட்டு இருக்கா. ஆமாம்மா ஜி, ரொம்ப பயப்படுவாள்ல ஜானு. ஹலோ ஜானு, எப்போ வந்த? என்னை பத்தி எப்ப பேச ஆரம்பிச்சியோ அப்பவே வந்துட்டேன். ஏன் ஜி சொல்ல மாட்டீங்களா ஜி? அவ தான் ஜி சொல்ல வேணான்ட்டா. நீங்க எனக்கு ஜியா இல்ல அவளுக்கு ஜியா? 2 பேருக்குமே ஃப்ரெண்டு ஜி. என்னமோ போங்க. ஜானு, கையில என்னது? ஜூஸ். ஓ, அது ஜூஸ் நீ சொல்லிதான் ஜானு எனக்கு தெரியுது. ஆனாலும் ஜி, நீங்க இருக்கீங்க பாருங்க. அட சும்மா இருங்க ஜி, இந்த மாதிரிலாம் ஏதாவது பேசினாதான் அவ பேசுவா. அது சரி. சரி ஜானு, ஜூஸ் யாருக்கு? அது வந்து உனக்கு தான். பர்றா, எனக்கா? நல்லா இருக்கா ஜூஸ்? அடியே அடியே. நல்லாதான் இருக்கு. ஜி ஒரு நிமிஷம் இருங்க, ஃபோன் வருது, பேசிட்டு வந்துடுறேன். நல்லாதான் இருக்கு, இந்தா. என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ பாட்டுக்கு குடிச்சிட்டு என்கிட்ட தர்ற. சரி அப்ப இரு, நான் போய் வேற இடத்துல வரேன். ஜானு ஜானு. என்ன? பரவாயில்ல குடு. இந்தா. அங்க நின்று கொடுத்தா எப்படி வாங்க முடியும்? கிட்ட வந்து கொடு. இரு, வாங்குறேன் தான் வாங்கிடனா, நான் கிளம்புறேன். சரி இரு, நானே வந்து வாங்குறேன். டேய் மெண்டல், கிளாஸ் ஒழுங்கா புடி. ஓ ஓகே. ஹலோ ஜானு. அட
நீ தானே கிளாஸை ஒழுங்கா பிடிக்க சொன்ன. ஆமா, கிளாஸ் பிடிக்க சொன்னேன், கையே இல்ல. நான் என்ன பண்றது, நீ தான் இடையில உன் கையை வச்சிருக்க. விட்ரா. ஏ சரி, எனக்கு எதுக்கு ஜூஸ் எடுத்துட்டு வந்த? வீட்டில் எல்லாருமே ஜூஸ் குடிச்சாச்சு. நீ குடிச்சியான்னு சுஜாத்திட்ட கேட்டேன், குடிக்கலன்னாங்க, அதனால தான் எடுத்து வந்தேன். ஏன் வீட்ல இருந்தா நான் அப்புறமா வந்து குடிச்சுப்பேனே. இல்லை, தீந்துருச்சுண்ணா, அதனால தான். தீந்தா என்ன, வேற எப்பயாவது போடும்போது நான் குடிச்சுக்க போறேன். போடா, உனக்கு போய் எடுத்துட்டு வந்தேன் பாரு. தாவா, என்னடி மரியாதைலாம் போயிட்டே இருக்கு. டாக்டர் தானே கூப்பிடுவேன் மரியாதையா. போடா. ஏ ஜானு. என்ன? தேங்க்ஸ் ஃபார் த ஜூஸ். வெல்கம். ஜானு. என்னடா? என்கிட்ட பேசுவல்ல? பேசுவேன். வா. மே ஐ கம் இன்? எஸ் கமன். வாங்க மேடம். நீங்களா? ஆமா. என்ன? இந்தா இதை பாரு. நீ வைக்க சொன்னிய யூனிட் டெஸ்ட், அதில் என் பிள்ளைங்க என் சப்ஜெக்டில் எவ்வளோ மார்க்னு நீயே பாரு. ஏய் வாவ், சூப்பர் ரீ. 20 பேர் சென்டமா? அது மட்டுமா, எல்லாருமே நல்ல மார்க்ஸ். பரவாயில்லையே. இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகி 2 வாரம் தான் ஆகுது. ஆமாம், நீ தான் ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணி 2 வாரத்தில் யூனிட் டெஸ்ட் வைக்க சொல்லிட்டியே. நல்லது தானே, ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ப்ராக்டிஸ் ஆகும். ஆனா இதுல என்னோட ஜிக்கு தான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட். என்னன்னு? உன்னோட பிள்ளைங்க என்ன மார்க்ஸ்ன்னு தெரிஞ்சுக்க. ஏன்னா நீ சொல்லி கொடுத்து அவன் ஒரு சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிட்டானாமே. நான் எடுத்தது சிஎஸ் குரூப்பு. அவனை யார் போய் பயோமேக்ஸ் எடுக்க சொன்னது? அதில் டவுட்டு கேட்டால் நான் எனக்கு தெரிஞ்சது தான் சொல்லித்தர முடியும். அது சரி. நான் ஒழுங்காக தான் சொல்லி கொடுத்தேன், அவன் தான் ஒழுங்காக எழுதலை. இல்லைனா அவனும் சென்டம் எடுத்துருந்துருக்கலாம். ஓ அப்படி. சரி, அதை விட இவ்வளோ மார்க்ஸ் வாங்கினவங்களுக்குலாம் என்ன பண்ண போற? ப்ரேயர்ல வச்சு எல்லாருக்கும் அப்ரிஷியேட் பண்ணலாம். ஏன்னா இது ஆரம்பம் தான். இதுக்கப்புறமும் அவங்க நல்லபடியா படிக்கணும், பப்ளிக்ல நல்ல மார்க் எடுக்கணும்ல. இப்படி சின்ன சின்ன டெஸ்ட் வச்சு அதுல நல்ல மார்க் வாங்குறவங்கள நம்ம எப்பவுமே அப்ரிஷியேட் பண்ணணும். அப்படி பண்ணாதான் கம்மியா மார்க் வாங்குறவங்க யோசிப்பாங்க, நம்மளும் இந்த மாதிரி அப்ரிஷியேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, சொல்லி கொடுத்தவங்களுக்கு உனக்கா? உனக்கு என்ன பண்ணலாம்? வேணா டீச்சர்ஸ் மீட்டிங் அப்போ உன்னை அப்ரிஷியேட் பண்றேன். அப்ரிஷியேட்டா? அதெல்லாம் வேண்டாம். அப்புறம் வேற என்ன வேணும்? அதுவா? ஏய் என்ன கிட்ட வர? 2 நாளா நல்ல சாராவை தானே இருந்த, இப்ப என்னாச்சு? நான் எப்பவுமே நல்ல சாரா தான். ஜரா, தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்க. என்ன தேவையில்லாத வேலை? யாராச்சும் வந்துட போறாங்க ஜரா. வரட்டும். ஏய், எல்லாரும் உன்னை தான் தப்பா நினைப்பாங்க. என்ன கேட்டோம்? ஐயோ ப்ளீஸ் டி, நல்ல பிள்ளைல தள்ளிக்கோ. நான் நல்ல பிள்ளைலாம் இல்லப்பா. எனக்கு அந்த 3 வார்த்தை சொல்லு, நான் போறேன். 3 வார்த்தை போ. ஹையடா, டேடே நடிக்காத. நான் கேட்ட 3 வார்த்தை என்னன்னு உனக்கு தெரியாது, அப்படிதானே? ஐயோ ஜாரா, சொல்றது கேளு. உன்கிட்ட மார்க்ஸ் கேட்ட மாதிரி எல்லா டீச்சர்ஸ்டையுமே கேட்டிருக்கேன். எல்லாரும் இப்ப வந்துருவாங்க. அதான் நானும் சொல்றேன், வரட்டும். ஐயோ லூசு. டேய், உன் கண்ணு என்ன சொல்லுது தெரியுமா? நீ ஏதாச்சும் யோசிச்சு வச்சிருப்பியே, சொல்லு. என்னை விட்டு எங்கேயும் போயிடாத சாரா, என் கூடவே இருன்னு சொல்லுது. யாரு? ஏன் கண்ணு? ஆமா. எனக்கு ஒன்றும் கேட்கலையே. என்கிட்ட தானே சொல்லுது, அதனால எனக்கு மட்டும் தான் அது கேட்கும். அது சரி, தலடி. போடா மெண்டல். ஏ நான் ஹெச்எம்டி. இருந்துட்டு போடா. ஒரு 3 வார்த்தை என்னன்னு தெரியல, பெரிய ஹெச்எம்மா ஹெச்எம். மே ஐ கம் இன் சார்? ஏய் அமைதியாரு, எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க. ஐயோ முருகா, எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு முருகா. நான் ஒரு விஷயத்தை பத்தி இவ்வளோ யோசிச்சதே கிடையாது. 2 நாளா சத்தியமா என்னால் முடியல. ரோட்ல பார்க்கும்போது ஒரு மாதிரி பம்பி பேசினா, கோயிலில் பார்க்கும்போது அப்படி நடந்துக்கிட்டான். நான் ரவுடின்னு சொன்னோன்னே அவனுக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. உண்மையிலே அவன் எப்படிப்பட்ட கேரக்டர் எனக்கு சத்தியமா ஒன்றுமே புரியல முருகா. நான் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் இவ்வளோ யோசிச்சதே கிடையாது. ஏன் இவன் என் மண்டிக்குள்ளேயே இருக்கான்னு தெரில. 2 நாளாக எனக்கு எந்த வேலையுமே ஓட மாட்டேங்குது. ஏ நந்தி. என்ன மருது?
உனக்கு என்னதான் ஆச்சு? நானும் 2 நாளாக கேட்டுட்டு இருக்கேன். நான் ஏதாவது பேசினா நீ கவனிக்கவும் மாட்ற. ஒன்று பேன்னு செவத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்க, இல்லைனா கீழே தரையை பார்த்துட்டு உட்காந்துருக்க. ஆனால் நீ என்னமோ யோசிக்கிற, அது மட்டும் எனக்கு தெரியுது. ஆனால் என்ன பிரச்சனை? ஏதாவது சொன்னால் தானே எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை மிருது, நான் நல்லா தான் இருக்கேன். இங்கே பாரு நந்தி, நான் எதையுமே உன்கிட்ட மறைச்சது கிடையாது. நீயும் இது வரைக்கும் என்கிட்ட எதுவும் மறைச்சது கிடையாது. ஆனால் இப்போ ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நீ ரொம்ப யோசிக்கிற. வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனையா? அப்படிலாம் எதுவும் இல்லை மிருது. சொல்லுவோம்மா இவள்கிட்ட. சொன்னா என்ன நினைப்பா? வேண்டாம், கொஞ்சம் பொறுத்து சொல்லுவோம். அவளுக்கே 1008 பிரச்சனை போயிட்டு இருக்கோம். இதில் நம்ம வேற சொல்லி டென்ஷன் படுத்த வேண்டாம். என்ன நந்தி சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன். நான் ஒரு ஹாப்பி நியூஸ் சொல்ல தான் வந்தேன். என்ன நியூஸ்? இப்போ ரீசெண்டாக ஒரு கொலை கேஸ் ஒன்று நமக்கு வந்துச்சுல. ஆமாம், நீ கூட சொன்னியே கொலைகாரனை கண்டுபிடிச்சாச்சு, அவன் ஒத்துக்க மாட்டான், அவனை ஒத்துக்க வைக்கிறதுக்கு ஏதாவது பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எவிடன்ஸ்லாம் கூட ஏதோ கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னேன். ஆமாம், அந்த கேஸ் நேற்று தான் கோர்ட்டுக்கு ஹியரிங் வந்துச்சு. நம்ம ஜெயிச்சாச்சு. கங்க்ராட்ஸ் டி, ரொம்ப நாளாக அந்த கேஸ் இழுத்துட்டு இருந்துச்சு. ஆமாம், நானுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எப்படியோ ஒத்துக்கிட்டானா? கேட்க வேண்டிய விதத்தில் கேட்டோம், ஒத்துக்கிட்டான். அது சரி, நீ தொட்ட கேஸ் ஆச்சே, முடியாம இருக்குமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க பலே. ஆமாண்டி, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். கேஸ் மட்டும் ஜெயிச்சதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்க மாட்டியே, என்ன காரணம்? கரெக்டு தான். ஒரு ஆள் நம்மளை பார்க்கறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஆளா? யார் அது? கேட்டா நீயுமே ரொம்ப சந்தோஷப்படுவ. நானும் சந்தோஷப்படுவேனா? அப்படி யார் வரா? சீக்கிரம் சொல்றீ. டேவிட் சார் வராங்க. டேவிட் சாரா? இங்கயா? என்னடி சொல்ற? உண்மையா? உண்மையா தாண்டி சொல்றேன். அட போடி, அவர் சும்மா சொல்லியிருக்க போறாரு. இல்ல இல்ல, இந்த தடவை கண்டிப்பா வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நாளா மோட்டிவேட் பண்ணிட்டே இருந்தார்ல, நீ தான் கண்டிப்பா ஜெயிப்ப கண்டிப்பா ஜெயிப்பேன்னு. அப்போதைக்கு நான் கேட்டேன், ஏன் சார் ரொம்ப என்னைய ப்ரெஷர் பண்ணுறீங்களே, அப்படி நான் ஜெயிச்சா என்ன பண்ணுவீங்கன்ட்டு. அதனால் நீ ஜெயிச்சா நான் கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்புறம் நமக்கு சாதகமாக கேஸ் முடிஞ்சிச்சா, அப்போவே நான் டேவிட் சாரை தான் பார்த்தேன். அப்புறம் வெளில வந்தோடனே கங்க்ராட்ஸ் பண்ணார். அப்போவே போதும் உங்கள் கங்க்ராச்சுலேஷன்ஸ்லாம், சொன்னது ஞாபகம் இருக்கட்டும், வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தீங்கல்ல அப்படின்னு சொன்னேன். ஞாபகம் இருக்குது, கண்டிப்பாக நான் நாளைக்கு வரேன்னு சொன்னார். உண்மையா வராது தானே? ரொம்ப நாளா அவரும் சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டாரு, போதுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. ஆமா, எனக்கும் தான். அவர் எந்த நேரமும் வந்துடலாம், ஆல்ரெடி கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாரு. வரட்டும், நானுமே ரொம்ப நாள் ஆச்சுதான் பார்த்தேன். நானுமே பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுதான். அவர் நம்ம சொல்ல கேட்காம ரிட்டையர்ட் ஆயிட்டாரு. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் இப்பதான் பாக்குறேன். ஆமா, நானுமே ரொம்ப நாள் ஆச்சு பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ, இந்த வண்டி கூட நான் சொல்ற பேச்சை கேட்க மாட்டேங்குது. ஹே, ஹாய்ங்க. ஹலோ கிரிஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? என்ன ஆச்சு? அதான் பாக்குறீங்களே, நாடு ரோட்ல நிக்க வச்சிருச்சு. என்ன ஆச்சுங்க? அது வர கொழுப்பு கூடி போச்சு. நான் என்னங்க பண்ணேன்? உங்களை சொல்லலங்க, வண்டியை சொன்னேன். ஓ, சரி. என்ன ஆச்சுனே தெரியல, வண்டி நின்னுச்சு. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆகவே மாட்டேங்குது. அச்சோ, கோயிலுக்கு வேற போகணுங்க. ஓ, என்ன ஸ்பெஷல் டே? எந்த ஸ்பெஷல் டேயும் இல்லை. எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா கோயிலுக்கு போவேன், அதான் போகணும்னு தோணுச்சு. ஓ, ஏங்க, இப்படி உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணு வழியில வண்டி இப்படி பண்ணி நின்றுட்டு இருக்கேன், வாங்க நான் ட்ராப் பண்றேன் அப்பெல்லாம் சொல்ல மாட்டீங்களா? ஐயோ இல்லைங்க, அது வந்து சாரிங்க, நான் இப்படிதான் டக்குன்னு ஏதா இருந்தாலும் கேட்டுருவேன். ஆக்சுவலா ஆட்டோலயே போலாம், பட் இந்த வண்டி இருக்கிற நம்பிக்கையில நான் காசு எதுவுமே எடுத்துட்டு வரல. அதான் நீங்க ட்ரா பண்ண முடியுமான்னு டக்குன்னு கேட்டேன். நான் இப்படிதாங்க ஏதா இருந்தாலும் லூஸ் மாதிரி டக்குன்னு கேட்டுருவேன். இதனாலேயே எங்க அம்மாக்கும் எனக்கும் எப்ப பார்த்தாலும் சண்டை தான் வரும். சரிங்க, சரி, பொறுமையா பேசுங்க. நீங்க இவங்க வேற கோயிலுக்கு போகணும்னு வேற சொல்றாங்க. என்ன பண்றாங்க? என்னம்மா? அம்மாவோட ஒரே ஒரு இடத்துக்கு மட்டும் வரணும்டா, வாடா. எங்கம்மா? தோ இங்க பக்கத்துல உள்ள கோயிலுக்கு. என்னடி ஏம்மா காலையிலே ஜோக் பண்ணிட்டு இருக்கீங்க? ஜோக்கா? மா, என்னடா? அம்மா, நான்லாம் வரல, நீங்க வேற யார் கூடயாவது போங்க. செகண்ட் ப்ரோ பத்தி எனக்கு தெரியாதா? டேய், ஏன்டா இப்படி பண்ற? மா, அவன் நீங்க எங்க கூப்பிட்டாலும், ஏன் கொலை பண்ண கூப்பிட்டா கூட வருவான், ஆனா கோயிலுக்கு வர மாட்டான்னு தெரியாதாமா? மதிக்காத தலைவாசல் மிதியாதுல்ல.
பையன் தாண்டி இருக்க போறான். என்கிட்ட கேட்டா உன்னைய கூட்டிட்டு போறான்னு பார்த்தா உனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. இப்ப எதுக்கு என்னை அசிங்கப்படுத்துறீங்க? எனக்கு ஓட்டி கத்துக்கணும்னு ஒரு அவசியமே வந்ததில்ல. எங்கேயாவது போகணும்னா ஒன்று கார்த்திக், இல்லைன்னா ஹர்ஷா, இல்லாட்டி கிரிஷ் இப்படின்னு கூட்டிட்டு போக நிறைய பேர் இருக்காங்க. அட இந்த கார்த்திக்கும் ஹர்ஷா வேற எங்க போனாங்கன்னு தெரியல. ஓகே சிஸ்டர், அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்பப்போ ஜூஸ் போட்டு தாங்க. தோ டாக்டர் வந்தாச்சு. ஓகே சிஸ்டர், நான் ஃபோனை வைக்கிறேன். ஆரவ் என்னத்த? ஆரவ், கோயில் வரைக்கும் மட்டும் போகணும், என்னை விட்டுறியா? என்னத்த, கிரிஷ் விட மாட்டேன்ட்டானா? ஆமாப்பா, இவனுக்கு போய் சாமி பேரு கிருஷ்ணான்னு ஏன் தான் வச்சேனோ. சரி சரி, அதான் அவன் கூட்டிட்டு போறேன்னு சொல்றான்ல, போயிட்டு வாங்க. சரி வாங்க, நான் கூட்டிட்டு போறேன். ஹலோ கிரிஷ். என்னங்க? என்னாச்சு? ஒன்றும் இல்லை. சரி வாங்க, நானே ட்ராப் பண்றேன். ஆர் யூ ஷூர்? ஷூர். வா சார் வாங்க. வரேம்மா. நந்தினி எப்படி இருக்க? என்ன சார், இப்பதான் நந்தினின்ற ஒரு கேரக்டர் இருக்குன்றதே உங்க கண்ணுக்கு தெரியுது போல. அப்படியெல்லாம் இல்லையே நந்தினி, உன்னைய மறக்க முடியுமா? சரி வாங்க சார், வந்து உட்காருங்க. சரிடி, அப்போ நீ பேசிக்கிட்டு நான் போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். சரிடி. நீ ஏம்மா நின்றுட்டு இருக்க? வந்து உட்காரு. அப்புறம் மிர்னால், நீ எப்படி ஃபீல் பண்ற? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். ஆல்ரெடி நம்ம கேஸ் ஜெயிச்சதுல ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லாமல் வராதவங்கலாம் வீட்டுக்கு வந்திருக்கீங்கல்ல, அதில் இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னம்மா நக்கலா? அச்சோ சார், உங்களை நக்கல் பண்ணி எங்களுக்கு என்ன ஆக போகுது? ரொம்ப நாள் ஆசை நீங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள்கிட்ட நான் கேட்க அதான் வரேம்மா அதான் வரேம்மாட்டு இன்னைக்கு தான் வந்து சேர்ந்துருக்கீங்க. என்னம்மா பண்ண சொல்ற? வீட்டுக்கு வரலான்னு பார்த்தாதான் அங்க இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுது. ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனையா வந்துட்டே இருக்கும் போலயே. சரி, அது எப்படி மிர்னால், நீ எடுக்கிற கேஸ் எல்லாம் மட்டும் டக்கு டக்குன்னு முடிஞ்சிருது. அதுவும் நீ நியாயத்து பக்கம் நின்று எல்லாருக்கும் நியாயம் வாங்கி தர பாத்தியா? கிரேட்மா. அச்சா சார், இப்போ என்ன நீங்க என்னை கிண்டல் பண்றீங்களா? கிண்டலா? பார்க்க கிண்டல் மாதிரியா தெரியுது. எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன். ஆஹா, போதும் சார், உங்க சீரியஸ்னஸை கொஞ்சம் ஓரம் கட்டுங்க. எனக்கு நீ ஜெயிச்சதுல ரொம்ப சந்தோஷமா. உண்மையா சொல்ல போனா உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நிறைய அட்வொகேட்ஸ் இதை எங்க தொடங்கி எங்க முடிக்கிறது, இதுல என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு அங்கிட்டு இங்கிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நீ என்னன்னா சட்டுன்னு முடிச்சிட்ட. இது ஏதோ ஒரு வார்த்தையில சொல்லலாம் நீ டக்குன்னு முடிச்சிட்டேன்னு. ஆனா அதுக்கு பின்னாடி நீ எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். உன்னோட இந்த எல்லா ஹார்ட் ஒர்க்குக்கும் நீ கஷ்டப்பட்ட ஒவ்வொரு இதுக்கும் உன்னை நல்ல ராணி மாதிரி பாத்துக்கிற ஹஸ்பண்டா கண்டிப்பா கிடைப்பாமா. ஐயோ ஏன் சார், நான் அதை பத்திலாம் இன்னும் யோசிக்கவே இல்லை. நீ யோசிக்கல, ஆனா உனக்கு அப்பா ஸ்தானத்துல இருந்து நான் யோசிக்கணும்ல. அது சரி சார். சார் ரிட்டையர்ட் ஆயிட்டீங்க, கொஞ்சம் ஜாலியா நிம்மதியா இருங்க. அது எப்படி முடியும்? ரிட்டையர்ட் ஆனாலும் இன்னும் 3 வேலை இருக்கு. அதுவும் அது ரொம்ப பெரிய வேலை. 3 வேலையா? என்ன சார்? ஃபர்ஸ்ட் என் பையனுக்கு நல்ல ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். அது அப்பாவா உங்களோட கடமை சார். அதே மாதிரி இன்னும் 2 கடமை இருக்கு. அப்புறம் எல்லா கேஸையும் சட்டு சட்டுன்னு முடிக்கிற எங்க மிர்னாலினிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து கட்டி கொடுக்கணும். ஏன் சார்? இன்னொரு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நம்ம வாயாடி நந்தினிக்கு நல்ல வாயாடுற ஒரு பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிட வேண்டியதான். அதுக்கெல்லாம் என்ன சார் அவசரம்? அதெல்லாம் பொறுமையா பாத்துக்கலாம். நீ காஃபி போட்டுட்டு வாடி. இல்ல மருது, சொல்றேன், இந்த சைடுலாம் டாபிக் வர வேணாம், அங்கிட்டே முடிச்சுக்கோங்க. என்னதான் இருந்தாலும் அதுவும் என்னோட கடமை தான் நந்தினி. சார், உங்க கடமையெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வைங்க. இதுக்குதான் சொன்ன பாரு வாயாடின்னு. சார், ஆக்சுவலாக நீங்கள் எனக்கு எல்லா விதத்துலையுமே ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஆமாம் ஆமாம், எனக்கும் தான். ஆமாம், எங்கள் 2 பேருக்குமே நீங்கள் ஒரு அப்பா ஸ்தானத்துலேருந்து எல்லாமே பண்ணியிருக்கீங்க. யாருக்குமே உங்கள் மனசு வராது சார். எனக்குமே தெரியலமா, ஆனால் உங்க 2 பேருக்கும் பண்ணும்போது ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள சந்தோஷமா இருக்கும். என்ன மேடம் நந்தினி, காஃபி போடுறியா இல்ல காஃபி பவுடர் தயாரிக்கிறியா?
சார் பொறுத்தாதான் நல்ல காஃபி வரும். நீ போடுறதே நல்ல காஃபி இல்லையே. சார் சுகருக்கு பதிலா சால்ட் அள்ளி போட்டு எடுத்துட்டு வந்துருவேன். ஐயோ நந்தினி, ஒரு வாரம் ஆனாலும் நல்ல காஃபியா போட்டு எடுத்துட்டு வாமா. பெர்னாலினி, நீயும் நந்தினியும் நிறைய கஷ்டம் அனுபவிச்சிருக்கீங்க. நீங்க ஹாப்பியா இருக்கணும், அதுதான் என்னோட ஆசை. நாங்க ஹாப்பியா இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஜீவன் நீங்க தான் சார். எங்க வந்ததுல இருந்தே அவளை காணோம். அவ பவானி அக்கா வீட்டுல இருக்கா சார். ஓ ஓகே ஓகே, எப்போ வருவாங்க? வருவா சார். அவளுக்கு எப்போ அந்த வீடு போர் அடிக்குதோ அப்போ இந்த வீட்டுக்கு வருவா. இந்த வீடு எப்போ போர் அடிக்குதோ அப்போ அந்த வீட்டுக்கு போயிடுவா. ஓகே ஓகே, இப்பவே நல்ல பழக்கம். சார் நான் மறந்தே போயிட்டேன். நீங்க ஏதோ சர்ப்ரைஸ்ன்னு சொன்னீங்க. ஆமா, என் பையன் வந்திருக்கான் ஊர்ல இருந்து. ஓ சூப்பர் சார். ஐயோ சார், அவருக்கும் காஃபி போடணுமா என்ன? முன்னாடியே சொல்ல மாட்டீங்களா? ஒருத்தங்க வந்து காஃபி போட்டுட்டு இருக்கேன்ல. எம்மா தாயே, அவனுக்கு காஃபிலாம் பிடிக்காது, குடிச்சா டீ தான் குடிப்பான். அவன்கிட்ட வந்தோடனே கேட்டுட்டு போட்டுக்கலாம். ஏன் சார், நான் வேணா டீ போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல நந்தினிமா, அவன் சில டைம் தான் குடிப்பான், மூடலன்னா விட்டுருவான். நீ போட்டு வேஸ்ட் ஆயிட போகுது. ஓ அப்படியா, சரி சார். சரி சார், என்ன திடீர்னு உங்க பையன் ஊர்ல இருந்து வந்துட்டாங்களா? ஆமா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல அவன் அதுல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா, வெற்றிகரமா அது முடிஞ்சிருச்சா? போயிட்டு இருக்கு. நம்பிக்கையா இருக்கேன். ஜீசஸ் மேல நம்பிக்கையை போட்டுட்டு நான் உட்காந்துருக்கேன். நம்புங்க சார், கண்டிப்பா நீங்க நினைச்ச மாதிரியே நடக்கும். சரி சார், பையன் பையன்றீங்க, பையனை கண்ணிலே காட்ட மாட்டீங்களே. அவனை உங்கள்கிட்ட காட்டலான்னு தான் கூட்டிட்டு வந்தேன். வெளியில நின்று ஃபோன் பேசிட்டு இருக்கான், ஏதோ ஃபோன் வந்துருச்சு போல. சரி இந்தாங்க காஃபி. டாடி, இவங்க இங்க என்ன பண்றாங்க?